17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வெல்லுமா? இந்திய ரசிகர்களின் தீராத உலகக்கோப்பை தாகத்தை ரோஹித் படை தணிக்குமா என்று கேள்விகளுடன் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி களம் இறங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணியின் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது. உலகக்கோப்பை தொடர் முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த நம்பிக்கை பேட்ஸ்மேன்களான கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பினர். மறுமுனையில் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதும் ஃபார்ம் அவுட்டில் இருந்த நிலையில் இருந்த விராட் கோலி அவுட் ஆகாமல் நின்று கொண்டிருக்க இந்திய அணி ரசிகர்கள் தலைமேல் கை வைத்து விட்டனர். 2023 உலகக்கோப்பையை போல் இதுவும் போய்விட்டது என்ற அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் விரக்தியை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் ரசிகர்கள். விரக்தியில் இருந்த இந்திய ரசிகர்களை சில வினாடிகளிலே வியப்பில் ஆழ்த்தினார் அந்த வீரர். அவர்தான் அக்சர் பட்டேல். சூரியகுமார் யாதவ் ஆட்டம் இழந்த பிறகு சிவம் தூபே அல்லது ஹர்திக் பாண்டியா ஆகியோரில் ஒருவரை தான் ரோஹித் சர்மா களம் இறக்குவார் என்று எதிர்பார்த்த போது பவுலிங் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் களத்திற்கு வந்தார். கை தேர்ந்த பேட்ஸ்மேன்களே அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த போது இவர் என்ன செய்துவிட போகிறார் என்ற எண்ணம் தான் பலருக்கும் மேலோங்கி இருந்தது. ஆனால் அனைவரின் எண்ணங்களையும் தவிடுபொடியாக்கி சாம்பியனுக்கான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அக்சர் பட்டேல். திறமையான பேட்ஸ்மேன்கள் ஆடும் அனைத்து ஷாட்களையும் அசால்ட்டாக அடித்து தென் ஆப்பிரிக்காவின் முன்னணி பந்து வீச்சாளர்களின் ஓவர்களை தும்சம் செய்தார் அக்சர் பட்டேல். 3 முக்கிய விக்கெட்டுகளை எடுத்துவிட்டோம். இந்திய அணியை 100 ரன்களில் சுருட்டிவிட்டு கோப்பையை கேப்டவுனுக்கு தூக்கி சென்று விடலாம் என்று எதிர்பார்த்த தென்னாப்பிரிக்காவின் ஆசையை நிர்மூலம் ஆக்கிவிட்டது அக்சர் பட்டேலின் இந்த ஆட்டம். எல்லோரும் விராட் கோலியின் 76 ரன்களை பற்றி வியந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோலியை எந்த பதற்றமும் இன்றி ஆட உதவியது அக்சர் பட்டேலின் அந்த அதிரடி பேட்டிங் தான். தென்னாப்பிரிக்கா கேப்டன் எய்டன் மாக்ரம் வீசிய 8வது ஓவரில் டீப் மிட் விக்கெட் திசையில் பறக்கவிட்டு இந்திய அணியின் சிக்ஸர் கணக்கை தொடங்கி வைத்தார் அக்சர் பட்டேல். அடுத்து கேசவ மகாராஜ் வீசிய ஓவரில் ஒரு சிக்ஸர், தென்னாப்பிரிக்காவின் முன்னணி ஸ்பின்னரான சம்சி வீசிய ஓவரில் ஒரு சிக்ஸர், தென்னாப்பிரிக்காவின் பும்ரா என்று அழைக்கப்படும் ரபடா வீசிய ஓவரில் ஒரு சிக்ஸர் என மொத்தம் 4 சிக்ஸர்களை அடித்து இந்திய அணிக்கு மொமெண்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அக்சர் பட்டேல். இனி உங்க பேரு அக்சர் பட்டேல் இல்ல, சிக்ஸர் பட்டேல் என ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். 31 பந்துகளை சந்தித்து 4 சிக்ஸர் 1 பவுண்டரி என 151 ஸ்ட்ரைக் ரேட்டில் 47 ரன்களை விளாசி இந்திய அணிக்கு மீண்டும் நம்பிக்கையை ஊட்டினார். டீகாக் கைகளில் பந்து மாட்டி அக்சர் பட்டேல் ரன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தார் அவர் நிச்சயம் அரை சதம் என 70 ரன்களையும் கடந்து இருக்கக்கூடும். அடுத்து இந்திய அணி பவுலர்களின் பந்துகளை 4 பக்கமும் பவுண்டரிகளாக விளாசிய ஸ்டப்ஸை அவுட் ஆக்க முடியாமல் இந்திய பந்து வீச்சாளர்கள் திணறிக் கொண்டிருந்த போது அக்சர் பட்டேல் அவரை போல்டாக்கி பெவிலியன் திரும்பினார். அக்சர் வீசிய 14வது ஓவரில் தென்னாப்பிரிக்கா பவுண்டரிகளை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தாலும் அக்சரை யாரும் குறை கூறவில்லை. காரணம், இந்திய அணிக்காக அவர் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதும் ஆற்றிய பங்களிப்பு அப்படியேப்பட்டதுதான். இந்த போட்டியில் விராட் கோலி சிக்ஸர்கள் அடித்த போது வந்த கரகோஷ ஒலி 115 டெசிபல்கள். ஆனால் அக்சர் பட்டேல் சிக்ஸர் அடித்த போது வந்த கர ஒலி 119 டெசிபலாக பதிவானது. அந்த அளவுக்கு துவண்டு போயிருந்த ரசிகர்களை தூக்கி நிறுத்தினார் அக்சர் பட்டேல். இறுதி போட்டி மட்டுமல்ல, இந்த தொடர் முழுவதும் அக்சர் பட்டேல் இந்திய அணிக்காக ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் இதேபோல் இந்திய அணியின் முன்னணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த போது அக்சர் பட்டேல் விக்கெட் சரிவை தடுத்து நிறுத்தி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். பந்து வீச்சிலும் 2 ஓவர்கள் வீசி 11 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து உஸ்மான் கானின் விக்கெட்டையும் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் 6 பந்துகளை மட்டுமே சந்தித்து 12 ரன்களை விளாசி அதிரடி காட்டினார். பவுலிங்கிலும் 3 ஓவர்களை வீசி 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தார். இந்தியாவின் ஒருநாள் உலகக்கோப்பை கனவை தட்டி பறித்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அந்த அணியின் கேப்டன் மித்தில் மார்ஷ் அடித்த பந்தை சூப்பர்மேன் போல் தாவி பிடித்து அவுட் ஆக்கினார் அக்சர் பட்டேல். அவரது அந்த அசாத்தியமான ஃபீல்டிங் இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி போட்டியிலும் தான் யார் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டினார் அக்சர் பட்டேல். ஆம், பேட்டிங்கில் 6 பந்துகளில் 10 ரன்களை விளாசி அதிரடி காட்டியதுடன் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர், அதிரடி பேட்ஸ்மேனான மொயின் அலி,
ஜானி பாஸ்டோ ஆகியோரின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மாஸ் காட்டினார். இந்தியா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இலங்கைக்கு ஒரு ஜெயசூர்யா, பாகிஸ்தானுக்கு ஒரு சாஹித் அப்ரிடி, வங்கதேசத்திற்கு சாஹிப் அல்காசன், வெஸ்ட் இண்டீஸுக்கு கிறிஸ் கெயில், இங்கிலாந்திற்கு ஒரு மொயின் அலி, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கிளென் மேக்ஸ்வெல், ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரஷித் கான் என நம்பிக்கைக்குரிய ஆல்ரவுண்டர்கள் இருப்பது போல் இந்தியாவிற்கு அக்ஷர் பட்டேல் என்ற அளவுக்கு அவரது ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இந்த உலகக்கோப்பை மட்டுமல்ல, இதற்கு முன்பு பல T20 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறிய போது அக்ஷர் இருக்க பயமேன் என்று சொல்லும் அளவிற்கு அவர் நிதானமாகவும் தேவைப்படும் போது அதிரடியாகவும் ஆடி கொடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்து உள்ளார். 1994ஆம் ஆண்டு குஜராத்தின் ஆனந்த் மாவட்டத்தில் பிறந்த அக்ஷர் பட்டேல் தனது திறமையான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸால் 2015ஆம் ஆண்டு இந்திய அணியில் அறிமுகமானாலும் 9 ஆண்டுகளாக நிரந்தர இடம் கிடைக்காமல் கூட்டத்தில் ஒருவராக அறியப்பட்டு வந்தார். அவரை தனித்துவமானவராகவும் காட்டியிருக்கிறது இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர். யார் யாரையோ 3D பிளேயர் என்று கூறி வாய்ப்பளித்து ஏமாற்றமடைந்த BCCIக்கு பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் அசால்ட் காட்டும் அக்ஷர் பட்டேல் என்னும் உண்மையான 3D வீரனை இனியாவது கலட்டி விடாமல் கை தூக்கிவிடும் என்று நம்பலாம்.